ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். நீங்கள் எல்லோரும் பப்ளிக் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 60% வாங்கணுன்னா இதை நான் தெளிவாக எழுதியிருக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 60% வாங்கிடலாம். எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 மார்க் 14ல் 10 மார்க் 14 1 மார்க் கேட்பாங்க. அதில் நீங்கள் 10 மார்க்ஸ் 10 1 வேர்ட் எழுதியிருந்தேன்னா 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். கிராஃப் 8 மார்க்ஸ், ஜாமெட்ரி 8 மார்க்ஸ். அது நான் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எழுதியிருக்கிறேன். அது 16 மார்க்ஸ், 8 + 8. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக படிக்கணும். ஃபுல்லானா எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், யூனிட் எக்ஸசைஸ் எல்லாம் படித்தா தான் 2 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் எழுதலாம். 14 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 3.18 3.19 ஃபுல்லாக எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள், யூனிட் எக்ஸசைஸ். அப்போ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் எழுதுனா 7 மார்க்ஸ். அப்புறம் எக்ஸசைஸ் 5.1 5.2 ஃபுல்லாக 5.3 5.4லாம் எழுதுகிறேன். இது ஃபுல்லானா இதுக்குரிய எக்ஸாம்பிள், அதுக்குரிய யூனிட் எக்ஸசைஸை நான் எழுதியிருக்கிறேன். ஓகேயா? அதுக்குரிய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். அப்போ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் 7 மார்க்ஸ் வாங்கிடலாம். எக்ஸசைஸ் 8.3 8.4 ஃபுல்லாக எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ், யூனிட் எக்ஸசைஸ் எழுதியிருக்கேன். அப்போ ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க், அப்போ 7 மார்க்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் 61 மார்க்ஸ் வாங்கிடலாம். சாப்டர் 3ல யூனிட் எக்ஸசைஸில் 18 19 20, ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 4.10 4.11, எக்ஸசைஸ் 4.1ல் 10 to 13 10 11 12 13, எக்ஸாம்பிள் 4.29 4.30 4.31, எக்ஸசைஸ் 4.4ல் 11 12 13 14 15 16. கிராஃபில் வந்து எக்ஸாம்பிள் 3.47 to 3.50 3.47 48 49 50. எக்ஸசைஸ் 3.15ல் 1 to 6 சம்ஸ், 1 2 3 4 5 6 சம்ஸ் இவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கணும். அப்புறம் சாப்டர் 5ல் யூனிட் எக்ஸசைஸில் 2 3 4 5 இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் யூனிட் எக்ஸசைஸில். ஏன்னா 5.1 5.2 தான் படிக்கிறீங்க. அதுக்குரிய யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸ் இது. 8.3 8.4 பார்க்குறீங்க. அப்போ சாப்டர் 8ல் யூனிட் எக்ஸசைஸ் 8 10 11 இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் 60 மார்க்ஸ் வாங்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.